அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் என்ன பலன்? கேது புதன் அப்படின்னா பாருங்கள், இந்த ஜாதகத்தில் கேது திசையில் புதன், இந்த கேது திசையில் புதன் புத்தி நடந்தால், புதன் என்பது அறிவு, கேது என்பது ஞானம். இந்த அறிவும் கேது இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான அறிவு அவங்களுக்கு இருக்கு. நாளை காலை சூரிய உதயத்தில் என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே சொல்லுவார். இந்த புதன் கேது சேர்க்க ஒரு ஜோசியத்தில் நிறைய பேர் புதனும் கேதும் சேர்ந்து ஜாதகம் கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, கேது என்பது ஞானகாரகன், புதன் என்பது வித்தைகாரகன். இந்த புதனும் கேதும் ரெண்டும் சேர்ந்தால் அந்த ஜாதகத்தில் ஒரு பிரபலமான யோகம் இருக்குது. அவங்களுக்கு ஜாதகத்தில் எப்போவுமே பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்தி வைக்கிறது அவங்களுக்கு எப்போவுமே பழக்கம். அப்போ இந்த ஜாதகத்தில் இதுதான் நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய சட்டச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் உடச்சி வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா கேதுன்னா சட்டம், புதன் என்பது அறிவு, அறிவுபூர்வமாக சட்டத்தை உடைக்கிறது புதன் கேது. எப்படி இது எல்லாம் தான் ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை ரகசியமாக கற்று வச்சுருக்காங்க. அப்போது அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகங்களில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் அவருக்கு பாருங்கள், சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் படித்து படிப்புகள் நிறைய தடை இருந்திருக்கும். அந்த தடையெல்லாம் உடச்சி கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. இந்த கேது என்பது ஞானகாரகன், இது கூட போகும். இந்த அறிவும் ஞானமும் சேர்ந்து அவர் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பேச்சு பேசக்கூடியவராக வாழ்வார். அதுதான் அங்கே கிடைச்ச விஷயமே. அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், தன்னம்பிக்கையை உருவாக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு போவாங்க. முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள்னால இவங்க நல்லா இருப்பாங்க. எப்போவுமே புதன் கேது சேர்க்கை யாராவதுக்கு இருந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். 21 தலைமுறையில் வந்த கர்மாவை இவங்க தான் கழிப்பாங்க. புதன் என்பது மகாவிஷ்ணு. ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் காசி கயா போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணிவிட்டு இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பண பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. அந்த குடும்பம் மோட்சத்துக்கு, அதாவது முன்னோர்கள் இறந்தவங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துட்டு வந்தால் இந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதி சந்தோஷம் நிறைவாக இருக்குது. சட்டச்சிக்கல் பிரச்சனை உடையும். அடுத்த லெவலுக்கு இவங்க போயிடுவாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் பெரிய லெவலில் வளரக்கூடியவங்க இந்த யோகக்காரர்கள். அதே போல் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, இந்த கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் சித்தர்களுடைய ஆலய வழிபாடுகளுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கேதும் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எப்படின்னா, அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர். அந்த ஆலயத்துக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களெல்லாம் நீங்கி அசுர வளர்ச்சிக்கு வரும். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதே போல் கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போகணும். அதே போல் கேது திசை நடந்தால் கீழ்பெரும்பள்ளம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். கீழ்பெரும்பள்ளம்ங்கிறது கும்பகோணம் மாவட்டத்தில், கீழ்பெரும்பள்ளம்ங்கிறது கேது ஸ்தலம். அந்த கோவிலில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு புதன் கோயிலுக்காக மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் எடுத்ததுனால சத்தியும் சிவனும் ஒன்றா இருக்கக்கூடியது நாமக்கல் மாவட்டத்தில். அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தநாரீஸ்வரர். அந்த சத்தியம் சிவனும் ஒன்றா இருக்கிறது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்கும். உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த தெய்வத்தினுடைய சக்திகளெல்லாம் நம்ம ஜாதகத்தில் நிறைய சேர்ந்துருக்குது. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. உங்கள் ஆசீர்வாதம் பிறவழைய ஆசீர்வாதம். அதே போல் இந்த நட்சத்திரங்களெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமிக்கு பூ பழம் தேங்காய் பழமெல்லாம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. என்னென்னு விளக்கேற்றணும்? முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே
என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும், என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும், என் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கேற்றுங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ள கடவுளோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும். இதை செய்தாலே வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. 21 தலைமுறை சாபம் இந்த பாட்டு சொல்லி போட்டால் நிவர்த்தி ஆகுமா? அதிர்ஷ்டம் தேடி வரும். கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும். எழுத்து பத்திர டாக்குமெண்ட்டுனால சொத்துகள் நம்மளுக்கு வராத சொத்து வரும். பூர்வீகத்தில் அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த சொத்துக்களில் பிரச்சனையிலிருந்து சட்டச்சிக்கலேருந்து விடுபடுவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் உறுதியாகும். நிச்சயதார்த்தம் நடக்காதவங்களுக்கு நிச்சயதார்த்தம் உருவாகும். கேது என்பது விதை, கன்சீவ் ஆகிறது, குழந்தைகள் பெற்று இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது. இது எல்லாமே இந்த கேது திசையில் புதன் புத்தி தான். பாருங்கள், இந்த மாதிரி இன்றைக்கி 9 திசைக்கு 9 9 81 புத்திக்கு இதோட இந்த கேது திசையில் புதன் புத்தியோடு முடியுது. அப்போது நீங்கள் புதுயுகம் சேனலில் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசையில் என்ன புத்தி நடக்குதோ அதுக்குரிய கோவில் புதுயுக சேனலில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 9 9 81 புத்திக்கு உண்டான பதிவுகளை இதில் கொடுத்துருப்பேன். அதுபோக ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதம். இந்த 108 பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு 108 கோயிலும் 108 குணாதிசயங்களை பற்றி புதுயுகம் சேனலில் யூடியூப்லேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த பதிவு அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளது எல்லாமே வரும். இது இல்லாமல் திதிகளை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, யோகத்தை பற்றி, கரணத்தை பற்றி, கிழமைகளை பற்றி, இது இல்லாமல் அரை மணி நேரம் உங்களுக்கு மக்களுக்கு உண்டான ஸ்பீச்சு லைவு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இதில் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தேடினாலும் அதில் கிடைக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த கருத்துக்களை எல்லாம் மக்களுக்காக சமர்ப்பணம் செய்திருக்கேன். இது பாருங்கள், இப்போ கேது திசையில் புதன் புத்தியோட முடியுது. சூரியன் திசையில் 9 புத்தி, சந்திரன் திசையில் 9 புத்தி, செவ்வாய் திசையில் 9 புத்தி, ராகு திசையில் 9 புத்தி, குரு திசையில் 9 புத்திக்கு பேசியிருக்கேன். குருக்கு அடுத்தது சனி, சனி திசைக்கு 9 புத்திக்கு பேசியிருக்கேன். புதன் திசையில் 9 புத்தி பேசியிருக்கேன். கேது திசையில் இப்போ 9வது புத்தி, கேது திசையில் புதன் புத்தி. 9 9 கூட்டினீங்க பெருக்குனிங்கன்னா 9 9 81 புத்தி. இந்த 81 தசா புத்திக்கும் புதுயுக சேனலில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பலன்களை மக்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் கோவில்கள் அதில் ரகசியமாக புதஞ்சிருக்குது. அது இருந்தால் தான் உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போக முடியும். எல்லாமே இப்போ ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் தான். நீங்கள் அதை படித்து நீங்கள் மேலே வந்துடலாம். அப்போது இது எல்லாமே கேது திசையில் புதன் புத்தி நடந்தால் இந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை ரகசியங்களும் அதில் புதஞ்சிருக்கு. காலையில் பாருங்கள், வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பேன். அதுலேயும் நம்ம வீடியோ நிறைய அப்லோடு பண்ணுறோம். மக்களுக்கு ஆதிகால பரிகாரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஜோதிடத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வச்ச அத்தனையும் இந்த உலகத்துக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். அதுக்கு தான் இந்த ஆதிகால பரிகாரங்கள். இந்த ஆதிகால பரிகார வகுப்பு இப்போ ஆதிகால பரிகார வகுப்பு ஆரம்பமாயிருச்சு. சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு, சக்திகள்ங்கிறது 108 சக்திகள்ங்கிறது 108 பெண்கள். அந்த 108 பெண்களுக்கும் நம்ம ஜோதிட கலையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திடணும். அவங்க நாளைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு ஜோசியர்களை நல்லா வளர்ந்து எல்லா மக்களுக்கும் அடுத்த தலைமுறை காப்பாற்றணும் சொல்லி இந்த ஜோதிடத்தை வகுப்பாக எடுத்து மக்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க ரகசியத்தை அப்படியே சொல்லி கொடுக்குறோம். அதுக்கெல்லாமே இந்த ஜோதிட வகுப்பு இப்போ ஆரம்பித்தாச்சு. இது நீங்கள் இதில் யார் முன்பதிவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் பேட்சில் இந்த படிப்பு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். இது எல்லாமே பாருங்கள், ஜாதகத்தில் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிட்டால் நம்ம பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம ஜாதகத்தில் எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சி மக்களுக்கு நிறையா கொடுக்கணும் தான் இந்த ஆதிகால பரிகார புத்தகம். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் கையில் இது கிடச்சிரும். எல்லா முன்னோர்கள் அந்த காலத்தில் இது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்தை தான் நம்ம இதில் சொல்லியிருப்போம். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி நிறைய ஆலய வழிபாடுகளுக்கு நிறைய அழைச்சிட்டு போகிறோம். அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு சாமி கும்பிட வச்சு காசி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். இதில் இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசைகளில் ஆலயங்களில் போய் யாகம் செய்து அதற்குரிய நம்மளுக்கு உண்டான பலனை நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு வர வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1330 பரிகாரங்களுக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். ஆதிகால பரிகாரம் இதெல்லாமே ஜோதிட வகுப்பு இப்போ நீ ஆரம்பித்தாச்சு. இதிலேருந்து நீங்கள் இந்த ஃபோன் கான்டாக்டில் கீழே போயிட்டுங்கிற நம்பர் கால் பண்ணால் வகுப்பில் சேர்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலிருந்து ஜோதிட வகுப்பு ஆரம்பித்து மக்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை பற்றி உலகத்துக்கு கொடுத்துர்லான்னு இதுக்கு ஒரு ஏற்பாடு ஆகிட்டுருக்குது. இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வரணும் என்று சொல்லி இந்த கேது திசையில் புதன் புத்தி கேது பகவானுக்கும் இந்த புதன் பகவானுக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த நவகிரக நாயகர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த 981 தசாபுத்திக்கு உண்டான பலனை இன்றைக்கி யூடியூப்பில் புதுயுகம் சேனலுக்குள்ளே இருக்குது. எல்லாரும் எடுத்து பலன் பெற வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.